ஹலோ நந்தினி. ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் இப்ப பயங்கர சந்தோஷத்துல இருக்கேன். என் சந்தோஷத்தை உனக்கு ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே ஃபோன் பண்ணிட்ட. உங்க குரல்ல இருக்கிற சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் பார்த்தா அங்க ஏதோ சிறப்பான சம்பவம் நடந்திருக்கும் போல இருக்கு. சிறப்பான சம்பவம் மட்டும் இல்ல, அந்த சம்பவம் ரொம்ப சிறப்பாவே நடந்திருக்கு. நந்தினி, 25 வருஷமா இந்த வீட்ல நம்பர் 2வா இருந்தனா நம்பர் 1ஆ வர்றதுக்கு பிள்ளையார் சுழிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போட்டு ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆதி வீட்டை விட்டு போன சோகத்துல அகிலா சோக கீதம் பாடிக்கிட்டு விநாயகர் சதுர்த்தி எல்லாம் கொண்டாட வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனா அவகிட்ட என்னென்னமோ பேசி சம்மதிக்க வச்சு அவ கண்ணு முன்னாடியே என் கையால பூஜையை பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த வீட்டுக்கு நான் வந்து இத்தனை வருஷமா எனக்கு கிடைக்காத மரியாதையும் அங்கீகாரமும் முதல் முறையா எனக்கு கிடைச்சிருக்கு நந்தினி. இத நான் அப்படியே விட்டுற மாட்டேன். மெல்ல மெல்ல எல்லா அதிகாரத்தையும் அகிலா கிட்ட இருந்து அவ கையாலேயே அவளுக்கு தெரியாம வாங்கிக்குவேன். நாம பிளான் போட்ட மாதிரி அகிலா கதைய ஒண்ணும் இல்லாம ஆக்க போறேன் பாரு. சூப்பர் ஆண்டி. நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம்னு கால் பண்ணா, ஆனா நீங்க எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க. நீ என்ன சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்த? ஆதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டியா? ஆதி இருக்கிற இடத்த இன்னும் கண்டுபிடிக்கல ஆண்டி. ஆனா ஆதியோட விரலை வச்சே அகிலாண்டேஸ்வரியோட கண்ணை குத்துறதுக்கு ஒரு பிளான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்ன நந்தினி நீ? ஆதி கைய வச்சு அகிலாண்டேஸ்வரி கண்ணை குத்துறதா? இதெல்லாம் நடக்கிற கதையா? கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சால உதிப்பா. ஆதி எப்பவும் அகிலாவுக்கு எதிரா நிக்க மாட்டான். உன் பிளான் சொதப்பதான் போது. அம்மாவுக்கு எதிரா ஆதி நிக்க மாட்டான்னு எனக்கும் தெரியும் ஆண்டி. ஆனா ஆதிக்கு தெரியாமலேயே அகிலாண்டேஸ்வரிக்கு எதிரா ஆதியை நிப்பாட்டிட்டா என்னுடைய பிளான் சக்சஸ் ஆகும்ல. நீ என்ன சொல்ற நந்தினி? அப்படி என்ன பிளான் வச்சிருக்க? இந்த நந்தினி நினைச்சா முடியாதது எதுவும் இல்ல. சரி, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா பெருசா ஏதோ திட்டம் போட்டு வச்சிருக்க போல இருக்கு. அது என்னன்னு சொல்லு. அகிலாண்டேஸ்வரியை விட்டு பிரிஞ்சு வந்த ஆதி வேலை தேடி போற கேரக்டர் இல்ல. பிசினஸ் பண்ணதான் ட்ரை பண்ணுவான். ஆனா வெறும் கையில முழம் போட முடியாது. பிசினஸ் பண்ண பணம் வேணும், இல்ல பணம் வச்சிருக்கிற இன்வெஸ்ட் பண்ண ஆள் வேணும். கரெக்ட் தான், நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதுல அகிலாவுக்கு எதிராக ஆதி எப்படி நம்ம நிறுத்த முடியும்? சொந்தமா தொழில் தொடங்கறதுக்காக அகிலாண்டேஸ்வரி கொடுத்த சூரிட்டிய வேண்டான்னு தூக்கி எறிஞ்ச ஆதிக்கு இப்ப சூரிட்டி கேட்காத ஆதியோட திறமைய மட்டுமே நம்பி இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஆள் வேணும். அப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் ஆண்டி. என்ன சொல்ற நந்தினி? என்கிட்ட சொல்லாமலே பெருசா ஏதோ பிளான் பண்ணிட்ட போல இருக்கே. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் நான் முன்னாடியே பிளான் பண்ணதை உங்ககிட்ட சொல்லல. நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற அந்த இன்வெஸ்டருடைய பேரு ஷர்மா. சூப்பர் நந்தினி. ஆதி இப்ப அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண போறா. இன்னைக்கு ஆதி போட போற கையெழுத்துல ஆதி அகிலாண்டேஸ்வரி அவங்க 2 பேருடைய தலையெழுத்தும் மாறப்போகுது. நான் மாத்தி எழுத போறேன். ரொம்ப சந்தோஷம் நந்தினி. இனிமே நம்ம காட்டுல மழைதான் போ. ஓகே ஆண்டி. அக்ரிமெண்ட் சைன் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களை கால் பண்றேன். ஓகே நந்தினி, நான் வச்சுறேன். ஓகே. நல்ல பிளானா தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. வெல்கம் மிஸ்டர் ஆதித்யா. வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. இப்பதான் உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. எல்லா சக்சஸ்ஃபுல் மேனும் பஞ்சுவாலிட்டியை கீப் அப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க விஷயத்துல அது சரியா தான் இருக்கு. ஓகே, அக்ரிமெண்ட் ரெடி ஆயிடுச்சா? ரெடி. இந்தாங்க.
மிஸ்டர் ஆதித்யா Thank you. சைன் பண்ணுங்க. மிஸ்டர் ஆதித்யா, உங்களோட இந்த ப்ராஜெக்டை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, உங்களோட மத்த ப்ராஜெக்ட்டுக்கும் நானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். உங்ககிட்ட இன்னும் வேற ப்ராஜெக்ட் இருக்கா? முதல்ல இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம் சார். மிஸ்டர் ஆதித்யா, என்ன ஜூஸ் சாப்பிட்றீங்க? கோல்டா ஏதாவது கொண்டு வர சொல்லவா? இல்லை, நோ தேங்க்ஸ். ஓ, இந்த ப்ராஜெக்ட் மிஷனால ஷேர் மார்க்கெட்டிங் பெரிய அளவுல அடி வாங்குன்னு சொன்னாங்க. ஆனா அந்த அளவுக்கு அடி வாங்கல. நிறைய கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் இன்னும் நல்ல நிலைமையில தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி ஷேர் ரொம்ப ஸ்டெடியா தான் இருக்கு. நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் நம்மளோட கம்பெனி ஷேர்ஸும் அப்படிதான் இருக்கணும். யாரும் போட்டி போட்டு ஜெயிக்க கூடாது. ஓகே சார். என்ன மிஸ்டர் ஆதித்யா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்ம பேசுனது தான் அதுல இருக்கு. இல்லை சார், பேசின விஷயம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணுறதுல தப்பு இல்லையே. நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆதித்யா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டா நல்லா இருக்கும். அதுக்காக தான் கேட்டேன். நீங்க முதல்ல சைன் பண்ணிட்டு அப்புறமா படிங்க. இல்லை சார், நான் எந்த ஒரு டிராஃப்டையும் முழுசாக படிக்காமல் சைன் பண்ண மாட்டேன். அது என்னோட பாலிசி. வெரி குட் பாலிசி. என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, பின்னாடி எதுவும் தப்பாயிடக்கூடாதுல்ல. அதெல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இந்த நேரங்காலத்துலலாம் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். நல்ல நேரம் முடிய இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. சைன் பண்ணிட்டு அப்புறமா படிங்க. என்ன சார் இது, இப்படி ஒரு கண்டிஷன் நம்ம பேசவே இல்லையே. என்ன கண்டிஷனு? இப்போ நம்பர் 1 இருக்க கம்பெனியை 6 மந்த்ஸில் நான் ஜெயிச்சு காட்டணும்னு போட்டிருக்கீங்க. அது வந்து உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக போட்ட கண்டிஷன். அதை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். நல்ல நேரம் முடிய போது நீங்க சீக்கிரம் சைன் பண்ணுங்க. இந்த பிஸ்னஸில் நம்பர் 1 இருக்கிறது எந்த கம்பெனின்னு தெரியுமா? என் அம்மாவோட கம்பெனி. 6 மாசத்துல நான் உங்க கம்பெனியை ஜெயிச்சு உங்க கம்பெனியை நம்பர் 1 ஆக்கி காட்டணுமா? நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. உங்களை நான் மோட்டிவேட் பண்றதுக்காக தான். சார் ப்ளீஸ், சும்மா சமாளிக்காதீங்க. என்ன மோட்டிவேட் பண்றதுக்காக நீங்க இந்த கண்டிஷன் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. உங்களை யாரும் மோட்டிவேட் பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ன யாரும் மோட்டிவேட் பண்ணல. உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு டவுட்டு? டவுட்லாம் இல்லை, கன்ஃபார்மாக தான் சொல்கிறேன். நோ ஆதித்யா, நீங்கள் கோட் பண்ணியிருக்க இந்த கண்டிஷன் நான் ஜெயிக்கிறதுக்கான டாஸ்க் இல்லை. என் அம்மாவுக்கு எதிராக என்னை நிறுத்துறதுக்கான சதி. என் விரலை வச்சு என் கண்ணையை குத்த பார்க்குறீங்க. இது கூட எனக்கு புரியாதா சார்? அது மட்டும் என்னைக்கும் நடக்காது. மாமாவை எங்க இன்னும் காணோம்? போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா இல்லையான்னு தெரியலையே. கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கும். அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறது மட்டும்தான் பாக்கி. அதுவும் இன்னைக்கே முடிஞ்சிரும்னு மாமா சொன்னாரு. ஆனா மாமா இன்னும் வர காணுமே.
மாமா என்னாச்சு மாமா? அக்ரிமெண்ட் நல்லபடியா சைன் பண்ணிட்டீங்களா? இல்ல, நான் சைன் பண்ணல. என்னாச்சு மாமா? கடைசி நேரத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்றதுல இருந்து பின்வாங்கிட்டாங்களா? அவங்க பின் வாங்கல. இப்போ என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ண தயாரா தான் இருக்காங்க. நான் தான் டீல் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவங்க தயாரா இருந்தும் நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்கன்னா நிச்சயமா அதுக்கு சரியான காரணம் இருக்கும். அது என்ன காரணம் மாமா? என்ன சார் இது? இப்படி ஒரு கண்டிஷன் நம்ம பேசவே இல்லையே. என் விரல வச்சு என் கண்ணையை குத்த பார்க்குறீங்க. இது கூட எனக்கு புரியாதா சார்? அது மட்டும் என்னைக்கும் நடக்காது. அவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. நான் வீட்டை விட்டு வெளியே வந்தது தெரிஞ்சு என்ன அம்மாக்கு எதிரியாக்க பார்க்குறாங்க. அது எப்பவும் நடக்காது. நீ எதுவும் பேசாம இருக்க. நான் எடுத்த முடிவு கரெக்ட் தானே? உனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்லையே? இல்ல மாமா, உண்மையை சொல்ல போனா வீட்டை விட்டு வரும்போது நீங்க அம்மாவை விட்டு விலகி போறீங்களோன்னு என் மனசுல கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ஆனா இப்ப நீங்க எடுத்துட்டு வந்த முடிவால என் மனசுல இருந்த அந்த வருத்தம் போயிடுச்சு மாமா. நான் சந்தோஷமா இருக்கேன். என்னதான் நீங்க அம்மாவை விட்டு விலகி வந்திருந்தாலும் அம்மா மேல உங்களுக்கு இருக்கிற பாசம் கொஞ்சம் கூட குறையல மாமா. என்னாச்சு மாமா? கஜேந்திரன், ஆதி விஷயத்துல ஏதாவது அப்டேட் இருக்கா? இல்ல, ஷர்மாவோட கம்பெனில ஆதி அக்ரிமெண்ட் சைன் பண்றதா சொன்னீங்களே, சைன் பண்ணிட்டானா? ஓ, அத பத்தி தெரியலன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன். அது வந்துமா? என்னாச்சு? ஏன் மறுபடியும் தயங்குறீங்க? அது அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகலமா. சைன் ஆகலையா? எதனால? ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு. ஷர்மா ஷூரிட்டி கூட வேண்டான்னு சொல்லிட்டாரு நீங்க. அப்புறம் ஏன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணல? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இருந்த ஒரு முக்கியமான பாயிண்ட புடிச்சு நம்ம ஆதி தம்பி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாராமா. ஆதி சைன் பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அக்ரிமெண்ட்ல அப்படி என்ன கண்டிஷன் போட்டிருப்பாங்க? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா,
இக்கட்டான சூழ்நிலையில அவனுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை எனக்காக அவன் தூக்கி எறிஞ்சிருக்கான். ஆதியை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற ஆதி என் மனசு புரிஞ்சு நடந்திருந்தா எவ்ளோ நல்லா இருந்திருக்கும். அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட என் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் யோசிக்கிற ஆதி முக்கியமான ஒரு விஷயத்துல அதை யோசிக்கவே இல்லையே. டிரைவர், வண்டி எடுத்துக்கிட்டு உள்ள வாங்க. ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். ஐயோ, கவனமா இருன்னு அவ்வளவு தூரம் சொல்லி இருந்தோம், இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறிய. ஆதி உன்னை முழுசா நம்பிட்டான்னு சொன்னல, அப்புறம் எப்படி இப்படி நடந்தது? உன் மேல ஆதிக்கு இருந்த நம்பிக்கையை பயன்படுத்தி ஒரு கையெழுத்து வாங்க தெரியாதா உனக்கு? என்னமோ பெருசா பேசுன. விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதும் அக்ரிமெண்ட் என் கையில இருக்கும்னு. மேடம், ஆதி திடீர்னு ஒரு வரி கூட விடாம அக்ரிமெண்ட்டை படிச்சு பாப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல மேடம். இருந்தாலும் அவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சைன் வாங்கிடலான்னு நான் ட்ரை பண்ணேன் மேடம். அது முடியாம போச்சு. ஏய், ஆதி மாதிரி ஒருத்தன் அக்ரிமெண்ட்டை படிச்சு பார்க்காம சைன் பண்ணுவானா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல ஆதியை லாக் பண்றதுக்காக நம்ம வச்சிருந்த பாயிண்ட் அக்ரிமெண்ட்ல எதுக்காக டைரக்டா சொல்லிருந்தீங்க? கொஞ்சம் இன்டைரக்டா சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருக்கலாம் மேடம், ஆனா லீகலா அந்த பாயிண்ட்டை வச்சுதான் நாம அவரை லாக் பண்ண மேடம். அப்படி இருக்கும்போது இன்டைரக்டா சொல்லியிருந்தா நாளைக்கு கோர்ட்டுக்கு போனா நம்ம சைடு வீக் ஆயிடும் மேடம். அதனால தான் அப்படி பண்ணேன். ஏய், இன்னைக்கு காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்காம கோட்டை விட்டுட்டு நாளைக்கு நடக்க போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? எப்படியாவது அக்ரிமெண்ட்ல ஆதிக்கிட்ட சைன் வாங்கியிருந்தா போதும், அதுக்கப்புறம் நான் பார்த்திருப்பேன். மேடம் மேடம் சாரி மேடம். மேடம் மேடம் எனக்கு எதுவும் தெரியாது மேடம். நான் வெறும் 50 தான் மேடம். இவங்க சொல்லி தான் மேடம் அப்படி பண்ணிட்டேன். ப்ளீஸ் மேடம், சாரி. போ இங்க இருந்து. சாரி ப்ளீஸ் மேடம். உனக்கெல்லாம் எத்தனை தடவை அவமானப்பட்டாலும் புத்தியே வராதா? ஏன் மகனை எனக்கு எதிரா ஆக்கி அவன் கையாலேயே ஏன் கண்ணை குத்தலான்னு பிளான் போட்டியா? ஏய், வீட்டை விட்டு வெளியில போயிட்டா என் மகன் எனக்கு எதிரி ஆயிடுவானா? ஆதி என் பக்கத்துல இருந்தாலும் என்னை விட்டு விலகி இருந்தாலும் என் மேல அவனுக்கு இருக்கிற பாசமும் அவன் மேல எனக்கு இருக்கிற பாசமும் எப்பவும் கொஞ்சம் கூட குறையாது. இப்போ எங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற பிரிவு ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற பாசத்தினால ஏற்பட்டிருக்கே தவிர வெறுப்புனால கிடையாது. நீர் அடிச்சு நீர் விலகாது. நானும் அவனும் ஒண்ணுதான். அத புரிஞ்சுக்கோ. நீ
போயும் போயும் நாகபுரி வம்சத்துல இருந்து வந்த நீயே உன் குடும்பத்துக்காக என்ன பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கியே. ஆதிக்கடவூர் வம்சத்துல இருக்கிற என் மகன் அவன் குடும்பத்துக்கு எதிரா நிப்பானா?